ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் அண்ட் பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலர் பீரியட். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ரெகுலர் பீரியடாக இருந்தும் கூட அவங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அக்கா எனக்கு கரெக்டாக டான்னு சொல்லி வச்ச மாதிரி கரெக்ட் டேட்டில் பீரியட்ஸ் ஆகிடும், ஒரு நாள் கூட தள்ளி போக மாட்டேங்குது, ஒரு சும்மா கூட ஒரு ஆசைக்கு கூட எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட தள்ளி போனது கிடையாது, எனக்கு குழந்தை உண்டாகவே மாட்டேங்குது, எதுனாலக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரெகுலர் பீரியட் இருந்தும் கூட ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம், நமக்கு குழந்தை உண்டாகலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் பீரியட் தானே, அப்போனா எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னால் ஈஸியாக கன்சீவ் ஆகிட முடியும், நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபேக்ட்டும் கூட. நம்மளும் அப்படி தான் நினைப்போம், நமக்கு தான் பீரியட்ஸ் ரெகுலராக வந்துடுது, அப்போ என்ன பிரச்சனை இருக்க போகுது, மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு. ஆனால் அப்புறம் ஏன் அவ்வளோ ரெகுலர் பீரியட் இருந்தும் கூட 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்னு குழந்தை தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால வெறும் ரெகுலர் பீரியடாக இருந்துட்டால் மட்டும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கு எந்த விதமான ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமும் வராது, நமக்கு உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஆனால் அது ஒரு எப்படி ஒரு சைனாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 60லேருந்து ஒரு 65-70% நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு 30% பார்த்தீங்க, ஒரு 30% பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம ரெகுலர் பீரியட் தானே, நம்ம ஈஸியாக கன்சீவ் ஆகிடலான்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இப்போ நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு ரெகுலர் பீரியட் ஆனால் எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தைராய்டு கூட மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க, பட் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது ஆனால் எனக்கு ரெகுலர் பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் நம்ம சேனலில் பார்த்துருக்கேன். அது ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எனக்கு ரெகுலர் பீரியட் ஆனால் தள்ளி போக கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு பீரியட் ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும் நம்மளோட கருமுட்டை நல்லா வளருது, உள்ளே இப்போ நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பராக நடக்குது, கருமுட்டை குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து வளர ஆரம்பிக்கிற கருமுட்டை சரியாக வளராததுனால கூட சில நேரங்களில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகலாம். ஆனால் அவங்களுக்கு பீரியட் பார்த்திங்கன்னா அந்த சரியாக வளராத அந்த மெச்சூர்டு சரியாக குவாலிட்டியாக வளராத அந்த கருமுட்டை செதஞ்சு பீரியட் ரெகுலராக வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு சொல்ல நினைக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங், அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவரான எண்டோமெட்ரியம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன தான் ஓவலேஷனில் கருமுட்டை நல்ல கருமுட்டையாக இருந்து அது கருத்தரித்து அது வளர்ந்தாலும் அது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு வரும்போது ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆனால் மட்டும்தான் அந்த கர்ப்பம் நம்ம உடம்புல தங்கும், நம்ம கர்ப்பம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த எண்டோமெட்ரியம் இன்னர் லைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு ப்ராப்பராக வளரணும். சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் கர்ப்பம் உண்டானா கூட அது சரியாக கன்ஃபார்ம் ஆகாமல் போயிடும். ஸோ இதனால நமக்கு உள்ளே நடக்க வேண்டிய இந்த ப்ராசஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குல்ல, நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குல்ல, நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு. பட் உள்ளே நடக்க வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்மாக இயற்கையாக கருத்தரிக்கவே முடியும். ஸோ அதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கருமுட்டை ப்ராப்பராக இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு ரெகுலர் பீரியட் தான் இருக்குது ஆனால் ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருமுட்டை உங்களுக்கு கரெக்டாக தான் வளருதா, சரியான நேரத்துக்கு வெடிக்குதா,
ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கருமுட்டை வெடிக்காமல் போயிடும். என்னதான் குவாலிட்டியாக நல்ல கருமுட்டை நல்ல சைஸை ரீச் பண்ணால் கூட சில நேரங்களில் அது வெடிக்காமல் போயிடும். அப்போ கரெக்டாக ஓவலேட் ஆகுதா, எண்டோமெட்ரியம் லைனிங் ப்ராப்பராக இருக்கான்னு நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணாலே உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஈஸியாக கருத்தரிச்சிட முடியும். மேக்ஸிமம் அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் 2 டைம்லையாவது நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகிறப்போ நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உடனே போய் ஒரு பண்ண வேண்டிய ஹார்மோன் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட் இருந்து உங்களால் கர்ப்பமாக முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணலாம். அதாவது டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, வால்நட் ஊற வச்சு சாப்பிட்றது, கிஸ்மிஸ் ஊற வச்சு சாப்பிட்றது. அதாவது பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை கம்மி பண்ணிவிட்டு நிறைய வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. இப்படி உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வரலாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்கிறதுனால. ஆனாலும் அதுக்காக நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.